Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papers numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். இப்போ June 2023 question paperல உள்ள ஒரு numerical problem எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம். Problem என்னன்னா find the polarizing angle for glass of refractive index 1.5 அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 7.17. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா போலரைசிங் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கொடுத்து போலரைசிங் ஆங்கிள் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் போலரைசிங் ஆங்கிளுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n is equal to 1.5னு கொடுத்துட்டு போலரைசிங் ஆங்கிள் அதாவது ஐபின்னு சொல்லுவோம். போலரைசிங் ஆங்கிள் ஐபி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் ப்ரூஸ்டர்ஸ் லா we can write from Brewster's law we can write n is equal to tan ip. Refractive index equal to tangent of the polarizing angle. ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஐபி இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என் அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. என் வந்து 1.5. ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1.5 இஸ் 56.3 டிகிரி. Tan inverse of 1.5 is 56.3 degree. Tan inverse நுடைய வேல்யூவை டேபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 1.5க்கு tan inverse எடுத்தோம்னா 56.3 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் அ போலரைசிங் ஆங்கிள். இதுதான் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அ ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.